காலையில் எழுந்ததுமே ஒரே பக்தி. என்னென்னு பார்க்குறீங்களா, இன்றைக்கி ஆடி வெள்ளி. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்ததுமே க்ளீனிங் வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வீட்டெல்லாம் தொடச்சி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 பேரையும் குளிக்க வைக்கலான்னு சுடு தண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு குட்டி பாப்பாவை குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்துட்டேன். குளிச்சதும் ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என் பெரிய பாப்பாவை போய் குளிக்க வச்சுட்டு கூப்பிட்டு வந்தேன். அவங்களும் ஹேர்லாம் காமிச்சிட்டு ஜாலியாக பேய் மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். சரி, சாமி ரூமுக்கு போய் அங்கே இருக்கிற குட்டி குட்டி சிலையெல்லாம் தொடச்சி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு அந்த மாதிரி சிலைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே சாப்பாடும் செஞ்சுட்டு சாமான்லாம் விளக்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பூஜை சாமான்லாம் விளக்கலான்னு போய் அதையும் எடுத்துகிட்டு வந்து விளக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சாமிக்கெல்லாம் பொட்டு வச்சேன். அழகாக எல்லாமே வச்சு குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இந்த குட்டி கிருஷ்ணரை நான் எங்கள் ஊர் திருவிழாவில் வாங்கினேன், அதையும் க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறம் மழை வர மாதிரி இருந்துச்சுன்ட்டு மேலே போய் பார்த்தோம். துணியெல்லாம் வேற காய வச்சுருந்தேன். நானும் என் பொண்ணும் போய் எடுத்துகிட்டு இருந்தோம். என் பொண்ணும் எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா, அவளும் எடுக்கிறேன்னு வந்துட்டா கூடவே. சரி, ஜாலியாக பேசிகிட்டே 2 பேரும் எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கீழே நடந்து வந்துட்டு இருந்தோம். என் பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னா செம காத்தா இருந்துச்சு. சரி வாடி போகலாம் அப்படின்ட்டு போயிட்டோம். இதெல்லாம் என் சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருந்தா, அப்போ தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும். பாப்பா எஞ்சிக்கும் வா போலான்ட்டு என் பொண்ணை இப்படி கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இருந்தோம். என் பெரிய பொண்ணு அந்த துணி மேலெல்லாம் ஜம்ப் பண்ணி விளையாடிட்டு இருந்தா. நாங்களும் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா மடிக்கும் போது நான்லாம் விளையாடி இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் அம்மாலாம் சரியாக திட்டுவாங்க. ஆனால் என் பொண்ணை நான் திட்டலை. ஏன்னா எனக்கு இருக்கிற மாதிரி தானே என் பொண்ணுக்கும் இருக்கும். அந்த ஆசையாக போன போதுன்னு நிறைவேற்றி விட்டுட்டேன். என் குட்டி பொண்ணு இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு லட்டு வேணும்னா சரி இந்த நேரத்துக்கு என்ன லட்டு பண்ணுறதுன்னு போய் சத்து மாவு லட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது எப்படி செய்யறதுன்னா, கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வச்சுட்டு 2 கப் நான் சத்து மாவு எடுத்து அது எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதை அப்படியே பிசைஞ்சு உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டா நம்ம சத்து மாவு லட்டு ரெடி. இது குட்டி உருண்டை என் குட்டி பொண்ணுக்காக, பெரிய உருண்டை என் பெரிய பொண்ணுக்காக. அப்படி அதை எடுத்துகிட்டு போய் அவகிட்ட கொடுத்தேன். அவளுக்கு இதை பார்த்த உடனே செம்ம ஹாப்பி. சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா. அவ்வளோதான், இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.